சிரமம் பாராத நல்ல பணிகள் அதெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கிய நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வருகை சென்று மீட்புப் பணிகளை நிவாரணப் பணிகளை பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்று சாதாரண மிக இயல்பான நிலைக்கு மக்கள் செல்லக்கூடிய அளவிற்கு அரசினுடைய செயல்பாடுகள் வேகம் எடுத்து முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரத்துறையை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் 7,56,000 மின் இணைப்புகள் உள்ள நிலையில் மிக வேகமாக முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் 900 களப்பணியாளர்கள் களத்தில் நின்று 2 நாட்களாக பணியாற்றி முழுமையாக மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீதம் இன்னும் ஒரு 24,000 வீடுகளுக்கு மட்டும் மின் விநியோகம் செய்வதற்கு இன்று காலை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு இன்று பொதுமக்கள் அதை இன்முகத்தோடு வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். எவ்வளவு மழை வந்திருந்தாலும் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் 2 நாட்களுக்குள்ளாக அரசினுடைய வேகத்தினால் செயல்பாடுகளால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் களப்பணியில் சிறப்பான பணிகளை செய்து மக்கள் இயல்பு நிலைக்கு இது திரும்பியிருக்கின்றார்.